நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காப்பியம் படைப்பதற்கான இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காப்பியம் என்பது தொடர்நிலை செய்யுள்களால் ஆன ஒரு கதை பாடல். ஒரு தலைவனின் வாழ்க்கை வரலாற்றையோ அல்லது ஒரு கதையையோ விவரிப்பது. காப்பியம், பெருங்காப்பியம், சிறு காப்பியம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். இப்போ ஒரு காப்பியம் படைப்பதற்கான இலக்கணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்ல கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் காப்பியத்திற்குரிய இலக்கணங்கள் எதையுமே சொல்லல, வரையறுக்கல. கிபி 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தண்டியலங்காரம் அப்படிங்கிற நூல் காப்பியத்திற்கு இலக்கணம் சொல்லியிருக்கு. இந்த காப்பிய இலக்கண நூல்ல என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை, வாழ்த்து, வணக்கம், வருப்பொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடையதாகி முன்வர இயன்று நாற்பொருள் பயக்கும் நடைநெறிதாக்கி தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாய் அப்படிங்கிற நூற்பாவை தண்டியலங்கார ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. இந்த நூற்பா படி ஒரு காப்பியத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம். வாழ்த்து, வணக்கம், வருப்பொருள் ஆகியவற்றில் ஒன்றினை பெற்று வர வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 பொருளை கொண்டதா இருக்கணும். தன்னேரில்லா தலைவனை பெற்று இருக்க வேண்டும். மலை, கடல், நாடு, நகர், பருவம், இருசுடர் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கணும். நன்மனம் புரிதல், பொன்முடி கவித்தல், புனல் விளையாட்டு, சிறுவரை பெறுதல், புலவியில் புலத்தல், களவியல் கலத்தல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறுதல் வேண்டும். மந்திரம், தூது, செலவு, போர், வெற்றி ஆகியவற்றை பெற்று வரும். சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்னும் உட்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று வர வேண்டும். இலக்கிய நயமும் பாவமும் பெற்று விளங்கும். கற்றோரால் இயற்ற பெறுவதாக அமையும் அப்படின்னு காப்பியத்திற்கு இலக்கணம் தண்டியலங்கார நூல் சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.